ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல். சாட்டர்டே நைட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது அப்படியே கவரில் வச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து எல்லாத்தையும் வெளியே வச்சுட்ருக்கேன். பெரிய வெங்காயம், தக்காளி, லெமனு, முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிஸ்கெட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்ருக்கேன். சண்டே மார்னிங் சூப்பராக பஞ்சு மாதிரி இட்லியும் மீன் குழம்பும் இட்லி பொடியும் வச்சு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அசைவ உணவுகள்லேயே சிறந்த உணவு மீன் தான். எளிதில் ஜீரணமாகக்கூடியதும் மீன் தான். உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்கிறது மீன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மீனை விரும்பி சாப்பிட்றது அதில் உள்ள தனித்துவமான சுவையும் சத்துக்களும் தான். இதில் பார்த்துட்டிங்கன்னா புரதச்சத்து, விட்டமின் சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, ஜிங்க், அயோடின், மெக்னீஷியம், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் ஏராளமாக இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மீன் வறுவல் மசாலா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது போல் ஒவ்வொரு மீனாக அப்ளை பண்ணி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறட்டும்னு சொல்லி விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மீனெல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. பார்த்துட்டிங்கன்னா மீனில் உள்ள ஒமேகா கொழுப்பு அமிலம் மூளை செல்கள் சிறப்பாக செயல்படவும், மூளையில் செல்கள் சேதமடையாமல் இருப்பதற்கும், புதிய செல்கள் உருவாவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கிறது. மீன் வந்து நமக்கு ரொம்ப அழகான தோற்றத்தையும் முகத்துக்கு நல்ல பொலிவையும் தரக்கூடியது அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமாங்க? ஆனால் அதுதான் உண்மை. அப்படியே மீனை சைடில் பொரிச்சு இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சிட்டோம்னா அந்த ஆயில் ஃபுல்லாக கீழே போயிடும். உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும் மீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பார்த்துட்டிங்கன்னா ரசம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குருமிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தக்காளி, புளி அதை வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து உள்ளே ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு மேலே மல்லித்தலை தூவிட்டு வந்து ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டும் போது வந்துட்டு இறக்கி வச்சிடணும். நல்லா சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்ணுறதுக்கு இந்த ரசம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். புளிக்குழம்பு வீடியோ ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு வீடியோ எடுக்கல. அப்புறம் எக் வந்து பாயில் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கருவேப்பில் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கருவேப்பில் வந்துட்டு நமக்கு ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வந்து கருவேப்பில் ஜூஸ் குடிக்கணும். ஹீமோகுளோபின் அதிகரித்து ரத்த சோகையை நீக்கிறதுக்கு உதவி செய்யுது. கல்லீரல் பாதிப்பை சரி செய்ய உதவுது. முடி உதிர்வு பிரச்சனை சரி செய்யவும் உதவுது. மலச்சிக்கல் கூட சரி செய்ய உதவுது. ஸோ வந்துட்டு வீக்லி ஒன்ஸாவது எல்லாரும் கருவேப்பில் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில், தேங்காய், இஞ்சி, தயிர், லேசாக உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்மக்கிட்ட தேன் இருந்தால் அதையும் கொஞ்சம் விட்டுட்டு திரும்ப லெமன் ஜூஸ் தேவைப்பட்டால் அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடித்தோம்னா வந்துட்டு ஜூஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரச சாதமும் மீனும் காலையிலேயே சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் உள்ள பூக்காரமாக பூ கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பூ கட்ட ரொம்ப பிடிக்கும். அந்த மல்லிப்பூ ஸ்மெல் வந்துட்டு அந்த ஸ்மெல்லோட அந்த பூ கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.